வணக்கம். ட்ரூலி நாசரத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற CCA க்ளோசிங் செரிமனி. நாசரத் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி தின விழா. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழா. கோடை கால விடுமுறை முடிந்து மீண்டும் திறக்கப்பட்ட தி நாசரத் அகாடமி பள்ளி. நாசரத் பள்ளி ஆசிரியர்கள் மேற்கொண்ட இன்பச் சுற்றுலா. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற CCA க்ளோசிங் செரிமனி. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பயின்று வரும் மாணவ செல்வங்களுக்கு கடந்த 1/4/2026 அன்று CCA க்ளோசிங் செரிமனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கல்வியாண்டில் நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் சிறப்பாக பங்கு பெற்று வெற்றி பெற்ற அனைத்து அணியினருக்கும் அணி தலைவர்களாக செயல்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. CCAவை பற்றி மாணவி சனா உரையாற்றினார். மாணவிகளின் நடனமும் இடம்பெற்றது. மேலும் இக்கல்வியாண்டில் தன்னார்வமாக பணியாற்றிய மாணவர்கள், வருடம் முழுவதும் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவர்கள், பலவித பொறுப்புகளில் திறம்பட செயல்புரிந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான ஜெனரல் ப்ரொஃபிஷியன்சி ஆகிய அனைத்தையும் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வழங்கி அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். நாசரத் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி தின விழா. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 2026ஆம் ஆண்டு கல்லூரி தின விழா விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரபல நடிகர் அமித் பார்கவ் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தார். விழாவின் தொடக்கமாக விஷுவல் கம்யூனிகேஷன் துறை மாணவர்கள் தயாரித்த அமித் பார்கவ் அவர்களின் கலை பயணத்தையும் சாதனைகளையும் வெளிப்படுத்தும் சிறப்பு தொகுப்பு வீடியோ வெளியிடப்பட்டது. அந்த வீடியோவில் தனது வளர்ச்சி மற்றும் பயணத்தை பார்த்த அமித் பார்கவ் மாணவர்களின் படைப்பாற்றலை மனதார பாராட்டினார். விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் மேரி ஏஞ்சலின் சந்தோஷம் அவர்கள் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான அறிக்கையை வாசித்து கல்வி, விளையாட்டு மற்றும் இணை செயல்பாடுகளில் மாணவர்கள் பெற்றுள்ள சாதனைகளை விளக்கினார். இதனுடன் கல்லூரியின் செயலாளர் திரு AN என்ஜிமாரிஸ் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து இணைய வழியாக கலந்து கொண்டு கல்வியின் சிறப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் மரபை தொடர்ந்து பேணுவதின் அவசியத்தை வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து கல்வி மற்றும் பல்துறை சாதனைகளில் சிறப்பாக விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை அமித் பார்கவ் அவர்கள் வழங்கினார். தனது உரையில் அமித் பார்கவ் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்வில் ஒவ்வொரு சவால்களையும் ஒரு பாடமாக கொண்டு முன்னேற வேண்டும் என்ற செய்தியை மாணவர்களுக்கு தெரிவித்தார். மேலும் தன்னம்பிக்கை, முயற்சி மற்றும் கட்டுப்பாடு ஆகியவை வெற்றியின் முக்கிய காரணிகள் என கூறி மாணவர்களுக்கு உற்சாக உரையாற்றினார். இவ்விழாவானது மாணவர்களின் திறமைகளையும் சாதனைகளையும் வெளிப்படுத்தியதுடன் அவர்களின் எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கையும் ஊக்கமும் அளித்து ஒரு நினைவு கூறத்தக்க நிகழ்வாக அமைந்தது. அனைவரின் ஒருங்கிணைந்த பங்களிப்பினால் விழா சிறப்பாக நிறைவு பெற்றது. நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கு நடைபெற்ற பரிசளிப்பு விழா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கடந்த ஆண்டு முழுவதும் திறன்பட செயல்பட்ட டிசிப்ளின் இன்சார்ஜ், வாலண்டியர்ஸ், கொயர் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஆண்டு முழுவதும் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ செல்வங்கள் என ஒவ்வொரு பகுதி வாரியாக மாணவர்களை பிரித்து எமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கோடை கால விடுமுறை முடிந்து மீண்டும் திறக்கப்பட்ட தி நாசரத் அகாடமி பள்ளி. கோடை விடுமுறை முடிந்து கடந்த 6/4/2026 அன்று 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தி நாசரத் அகாடமி பள்ளி மீண்டும் திறக்கப்பட்டது. விடுமுறைக்கு பின் வரும் மாணவர்களை மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களும் அனைத்து ஆசிரியர்களும் இன்முகத்துடன் வரவேற்றனர். அன்று காலை அனைத்து மாணவர்களுக்கும் குழு பாடல், வேத வாசிப்பு, வரவேற்பு நடனத்துடன் சிறப்பு அசெம்பிளி தொடங்கப்பட்டது. 2025-26ஆம் கல்வியாண்டில் பள்ளியில் புதிதாக சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும்
சிறப்பு வரவேற்பு பள்ளியின் முதல்வரால் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 8/4/2026 அன்று கேஜி மழலையர்களுக்கும் பள்ளி திறக்கப்பட்டது. அன்று புதிதாக வந்த அனைத்து மழலையர்களையும் ஆசிரியர்கள் மலர்களை கொடுத்தும் கைகளை குலுக்கியும் முத்தமிட்டு இன்முகத்துடன் வரவேற்றனர். பெற்றோர்களையும் மழலையர்களையும் வரவேற்க அழகிய சுவரொட்டிகள், செல்ஃபி பூத் போன்றவை ஆசிரியர்களால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. வகுப்பறையில் அனைத்து மழலையர்களும் பாடல்களை பாடியும் நடனமாடியும் மகிழ்ச்சி அடைந்தனர். இறுதியாக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை மனநிறைவுடன் பள்ளியில் விட்டு சென்றனர். நாசரத் பள்ளி ஆசிரியர்கள் மேற்கொண்ட இன்ப சுற்றுலா. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 21/2/2026 அன்று ஆசிரிய பெருமக்கள் இன்பச் சுற்றுலாவாக கிண்டி சிறுவர் பூங்கா, முட்டுக்காடு போட்டிங், ப்ளூ பிளாக் பீச் போன்ற இடங்களுக்கு சென்று வந்தனர். சுற்றுலாவிற்கு பள்ளியின் நிர்வாகம் அன்பும் அக்கறையும் வெளிப்படுத்தும் விதமாக பேருந்துகள் மூலம் அழைத்துச் சென்று வாழ்த்துக்களை வழங்க பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் சுற்றுலாவை ஜப விண்ணப்பத்துடன் தொடங்கி வைத்தார். ஆசிரியர்கள் சுற்றுலா தலங்களை தங்கள் குழந்தைகளுடன் கண்டு களித்தனர். கோடை காலத்தின் தொடக்கமாக இன்பச் சுற்றுலாவை இனிமையான நினைவுகளுடன் நிறைவு செய்தனர் எம் பள்ளியின் ஆசிரியர்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.